வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இந்த பிரச்சனை வந்துச்சுல்ல, இந்த பிரச்சனையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரயான் வெர்சஸ் ராணவ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஆரம்பிச்சது, எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பிக் பாஸ் உடைய ரூல் இருக்குது. அதாவது அவுட் ஆகிட்டு வெளியே போனவங்க இந்த பால் பிட்டுக்குள்ளே போகக்கூடாது, டால் அந்த ரூம்குள்ளே போகக்கூடாது, அப்புறம் பொம்மையை வந்து பாஸ் பண்ணக்கூடாது. இதுதான் ரூலு. இதில் இவர் ராணவ போயிட்டு ஜெஃப்ரியை ஹோல்டு பண்ண, ஜெஃப்ரியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணவை பிடிச்சி இழுக்கிறதுக்கு ரயான் போகிறாரு. இதில் அந்த பிட்டுக்குள்ளே ரயான் இருந்தது வந்து தப்பு அப்படின்னு நம்ம பார்த்தா, பிட்டுக்குள்ளே ராணவ் இருந்தது தப்புன்னு பார்த்தா, ராணவை பிட்டுக்குள்ளே தள்ளி விட்டதே இந்த ரயான் தானா. ஸோ அங்கே தள்ளி விட்டாங்களா. இப்போ இந்த ஸ்ட்ரகிள் போயிட்டு இருக்கும்போது இவர் கழுத்தை பிடிச்சி இப்படி பிடிச்சி இடுப்பை பிடிச்சி ஹோல்ட் பண்ணி பிரிக்க பார்த்தாங்க. ஆனால் பிரிக்க முடியல ரயானால். அதனால ராணவுடைய கழுத்தை பிடிச்சதெல்லாம் நம்ம முதல் ப்ரமோலேயே பார்த்தோம். ஸோ அப்படி பிடிக்கிறாங்க. பிக் பாஸ் வந்து வான் பண்ணுறாரு, பிட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்து மஞ்சரியை பிடிக்கிறதுக்கு ரயான் போகிறாரு. மஞ்சரியை இதே போல் இடுப்பை ஹோல்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு, எப்படி ராணவ் வந்து ஜெஃப்ரியை ஹோல்டு பண்ண அப்படியோ அதே போல் மஞ்சரியை வந்து ஹெவியாக ஹோல்டு பண்ணுறாரு இந்த ரயான். ரயான் கிட்ட இருந்து மஞ்சரியை காப்பாற்றுறதுக்கு முத்துக்குமரன் வந்து ரயானை பிடிச்சி இழுகிறாரு. சாச்சனாவும் போயிட்டு விடுவிக்கிறதுக்கு மஞ்சரியை ட்ரை பண்ணுறாங்க. சாச்சனாவால் எவ்வளோ பலம் கொடுத்துட முடியும். ஸோ முத்து மட்டும்தான் இழுகிற. இப்படி இழுக்கும்போது ரயான் இன்னும் ஃபோர்ஸை வந்து வயிற்றில் போட்டு வயிற்றை ரொம்ப அமுக்கிருக்கிறாரு. இப்படி அமுக்கும்போது மஞ்சரி கத்துறாங்க, வயிற்று அமுக்கிற அப்படின்னு. அது வந்து இவர் சொல்கிறாரு, ரயான் வந்து என்னை 4 பேர் பிடிச்சி இழுக்கிறாங்க பின்னாடி, அப்போ நான் மொத்த ஃபோர்ஸையும் நான் அங்கே தானே போட முடியும். 4 பேர் பிடிச்சி இழுத்தா கையை எடுத்துருவாங்க. இவர் ஃபோர்ஸை இன்னும் போடுறாராம் வயிற்றில். 4 பேராக பிடிச்சி இழுத்தாங்க, ஒரே ஒருத்தன் தான் பிடிச்சி இழுத்தான். அங்கேயும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பொம்மையே இல்லை, என்ன ஏன்டா பிடிக்கிற அப்படின்னு கத்துறாரு. முத்து சொல்கிறாரு, நீ சரி அப்படி பொம்மையே இல்லை பிடிக்கூடாதுன்னா ராணவ் கிட்ட கூட தான் பொம்மை இல்லை, ராணவ ஏன் போய் பிடிச்சி இழுத்த, ஏன்னா ஜெஃப்ரி கிட்ட இருக்குது. ஸோ இங்கே தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஏன் கேமு, நீ வந்து அங்கே ஜெஃப்ரியை காப்பாற்ற ஒன்று பண்ணுறதில்ல, நான் மஞ்சரியை காப்பாற்ற ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து இங்கே இழுக்கிற. அப்படி முத்துவையும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே முத்து அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு ஹோல்ட் பண்ணிட்டே வராரு. ஒரு கட்டத்துக்கு மேலே முத்துவை கீழே தள்ளி முத்து மேலே வேற ஏறி உட்காந்துக்கிறாரு, ரெஸ்லிங் மாதிரி இந்த ரயான். அப்பயும் முத்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி இருக்கிறான்ல, ஜெஃப்ரியை ராணவ் ஹோல்ட் பண்ணிட்டுருக்காரு. இந்த நம்ம அக்கா இருக்கிறாங்கல்ல, சௌந்தர்யா அக்கா, அந்த அக்கா ஒரு கையையும் ஜாக்லின் அக்கா இன்னொரு கையும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறாங்க. ஜெஃப்ரியை காப்பாற்றுறதுக்காக ராணவுடைய கையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த கேப்பில் கொஞ்சம் கை லூஸ் ஆனதும் என்ன பண்ணிட்டான் ஜெஃப்ரி, அப்படியே இந்த எல்போ வச்சு தவடையிலே ஒன்று அடிச்சுட்டு ஓடுறான். ஜெஃப்ரி அங்கே அடிச்சிட்டான் ராணவை, தவடையில் அடிச்சுட்டு ஓடினான். இவன் வந்து ரயான் வந்து ராணவை வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சான். இதுதான் இவங்க ஃபிசிக்கலாக பண்ணது. இதை தாண்டி இதுக்குள்ளே டாஸ்கில் அது நடந்துச்சு அந்த ப்ரெஷரில் அப்படின்னு பார்த்தா, டாஸ்க் அந்த கேம் முடிஞ்சதும் போயிட்டு வாண்டடாக போயிட்டு ராணவை போயிட்டு அடிக்க போனது இந்த ரயான். ஸோ தப்பு இவங்க சைடு இவ்வளோ வச்சுக்கிட்டு அவன் வந்து பிட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னா பிட்டுக்குள்ளேயே அவனை தள்ளி விட்டீங்க. பொம்மையை பிடிச்சான், ஏன்டா பொம்மையை பிடிச்ச, பொம்மையை பாஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ரூல். ஜெஃப்ரி பொம்மையை வயிற்றில் இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் வயிற்றோட பிடிச்சி ஹோல்ட் பண்ணும்போது பொம்மையை பிடிச்சிருக்கிறான். பொம்மையை பிடிக்காது, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரனும் போய் சொன்னா. அப்படி முதல்ல இவங்க பிட்டுக்குள்ளே சண்டை போடும்போது ஸோ பொம்மையை பிடிச்சது ராணவுடைய தப்பாக இருக்கலாம், தப்பு தான். ஆனால் அதுக்காக காரணம் காட்டி அவனை கழுத்தை பிடிச்சி நெரிச்சதும், அவனை போட்டு இங்கே தவடையில் அடித்ததும் அதெல்லாம் எந்த நியாயம்? இல்லை மஞ்சரியை போட்டு இருக்கினதும், முத்துக்குமரனை கீழே போட்டு தள்ளினதும், இது எங்கே நியாயம்? இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இந்த அக்காங்க கண்ணு முன்னாடி தான் நடக்குது. ராணவ வந்து ஜெஃப்ரி வந்து இப்படி அடிச்சுட்டு போனது. இந்த 2 அக்காங்க தான் 2 கையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று அமுக்குனா சோக் ஆகாதான்னா, ஜெஃப்ரிக்கு சோக் ஆகும் ராணவ் கை வயிற்று அமுக்குனா ஜெஃப்ரியுடைய வயிற்ற. இங்கே ரயான் வந்து மஞ்சளுடைய வயிற்றை பிடிச்சி அழுத்துனா அங்கே சோக் ஆகாதா? இது என்ன லாஜிக் இது? இவங்க யாருக்காக பேசியிருக்கணும், என்ன பேசியிருக்கணும்? இவங்க வயிற்றை பிடிச்சி அமுக்கிறது தப்பு அப்படின்னா 2 பேருக்கும் தானே சொல்லியிருக்கணும். ரயான் நீ பண்ணது, மஞ்சரியை பண்ணது தப்பு, அங்கே வந்து ஜெஃப்ரியை ராணவ் நீ பண்ணது தப்பு அப்படின்னு தானே சொல்லணும். ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்க கோவா கேங்கு. அதுக்கப்புறம் கை கலப்பு ஆகிற மாதிரி போகுது, போய் கையை பிடிச்சி தள்ளுறான். அதுக்கப்புறம் ராணவ கையை ஓங்குறான். ராணவை வந்து இவர் நம்ம மொக்க குழந்தை இருக்காருல்ல, மொக்க குழந்தையும் அருணும் முத்துக்குமரன் 2 பேரும் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமும் வந்து ரயான் கிட்ட சொல்கிறாரு முத்துக்குமரன், டேய் இதை பண்ணாதரா, போய் ஓரமாக உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஏன் வந்து பொம்மையை பிடிச்சி இழுத்தான், அவன் ஏன் பொம்மையை பிடிச்சி இழுத்தான்னு கத்திட்டு இருக்காங்க. வந்து என்னையா நீ பிடிச்ச அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது ரொம்ப கடுப்பாயிட்டு தான் முத்துக்குமரன் எனக்கு திட்டுறாரு, டேய் ஓரமாக போய் 5 நிமிஷம் உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் விலக்கி விட்டாங்க. இப்போ யாரும் கீரல் வந்துட்டு இருக்குங்க, அதுக்கு பொங்குறாரு ரயான் மறுபடியும்.
இங்கே யாரும் நகத்தை கீறிட்டீங்க, சாச்சனாவா பவித்ராவான்னு தெரியல, நகத்தை கீறிட்டீங்க, நகத்தில் கீறிட்டீங்க, ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அது கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா அப்போ நீ பண்ணதெல்லாம் ஒரு கேமில் வந்து ஸ்ட்ரகிள் நடக்குது அப்படின்னா அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் தெரியாமல் ஒன்று நடக்குதுன்னா அது கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருந்தால் சரி ஓகேப்பா அவன் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னலாம். இவன் எல்லாத்தையும் பண்ணிடுவானா, பண்ணிட்டு இவனை கீறிட்டாங்கன்னு இவனே கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு இருப்பானா, இவங்களே வைப்பாங்களாம் இவங்களே எடுப்பாங்களாம். அந்த மாதிரி இருந்தால் எப்படி? அதானே டுபாக் ஒரு கேங்கு. இது நடுவில் பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே அனுப்புகிறாங்க, போடா உள்ளே போடா 5 நிமிஷம் அமைதியாடுறான்னு சொல்லிட்டு அருண் வந்து கெஞ்சிரா அப்படி 5 நிமிஷம் எல்லாம் செட்டில் ஆகட்டும் அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்புனா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சம்மந்தமே இல்லாமல் அழுகுறாங்க. எதுக்கு அழுகுறாங்க? ஸோ இந்த மாதிரி அழுதுட்டு சீனை போட்டு மறைச்சிடலாம் அப்படின்னா அதுதான் கடைசியாக ஒன்று வச்சிருக்கிறாங்க. இந்த டேபிள் துடைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி கடைசியாக கண்ணில் தான் தண்ணியை விட்டுறாங்க, விட்டோன்னா க்ளீன் ஆகிடும் பண்ண தப்பெல்லாம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. பட் இந்த கரையெல்லாம் வந்து கண்ணீர் விட்டெல்லாம் அழுது கரைக்க முடியாதுல்ல. இதில் அதுக்கப்புறமா தான் இந்த பக்கம் தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் இவங்க ராணுவ வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. நான் 2 பேரும் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு போது இதில் அடி வாங்கினோம். அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்கிறாங்க, கணத்தில் ஓங்கி அடிச்சிருக்கிறான். இவன் ரிவ்லவும் அடி வாங்கிட்டு ராணுவ போயிட்டு குறை சொல்லிட்டு இருந்தான். அவன் கடுப்பாவானா இல்லையா? அவனுக்கு பேச தெரியாமல் அங்கே வார்த்தையை விட்டுருக்கிறான். இவங்க அந்த வார்த்தையை பிடிச்சிட்டாங்க உடனே. இப்போ எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு காமெடி. இன்னொன்று முக்கியமான காமெடி என்னன்னா, சீரியஸாக சண்டை போயிட்டு இருக்கு. ஜாக்லின் கூட ஒரு இடத்துல கேட்குறாங்க ரயான் கிட்ட, டே ஏன்டா இப்படி பண்ணுற, ஏன்டா அடிக்க போகிற அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், எல்லாத்துக்கும் காரணம் விஜய் சேதுபதின்ட்டாங்க. நானும் ஷாக் ஆகிட்டேன், என்னது விஜய் சேதுபதியா, என்னடா பண்ணார் அவர், என்னடா பண்ணார் அப்படின்னு பார்த்தா அவர் தானே சொன்னார் உனக்கு தோன்றதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு. அதனால தான் எனக்கு அடிக்கணும்னு தோணுச்சு, நான் அடிக்க போனாங்கிறான். டேய் அவர் என்ன சொன்னார், இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அவர் அடிக்க சொன்னார். அவர் என்ன சொன்னார்? இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணியிருந்தோம், பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராணவ் அந்த ராஜா டாஸ்கில் சொன்ன போதும் இல்லை முத்துக்குமரனுக்கும் அட்வைஸ் பண்ணும்போது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, செஞ்சு பார்த்துட வேண்டியதானே, அது ஏன் வந்து நீங்கள் தயங்குறீங்க, தயங்காமல் செஞ்சால் சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொன்னார். ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று பண்ணுறீங்களே இன்ட்ரெஸ்ட் ஆகுறதுக்கு, அதை அப்ளை பண்ணி பாருங்கள், அப்போ தானே தெரியும் அது ரைட்டா தப்பா அப்படின்னு சொன்னார். இவன் என்ன சொல்கிறான், இவனுக்கு அடிக்கணும்னு தோணுச்சா அதனால போய் அடிக்க பண்ணலாம். கேட்டால் விஜய் சேதுபதி சொன்னாராம் தோன்றதெல்லாம் பண்ண சொன்னாராம். டேய் எப்பா உலகமாக உருட்டா இருக்கடா, இது நல்லா இருக்கடா. இது யூஸ்வலாக வந்து ஆஸ்ட் தான் வந்து இந்த பிரச்சனையை டீல் பண்ணுவார். இந்த வடிவேலு ஒரு படத்தில் பண்ணுவாங்கல்ல, கோர்ட்டில் வாதாடிட்டு இருக்கும்போது வக்கீல இவர்கிட்ட தான் எல்லா பணமும் கொடுத்து வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவரையும் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் இப்போ விஜேஎஸ் வந்து ரெட் கார்டு கொடுப்பாரா வார்னிங் கார்டு கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துட்டு இருந்தா இவன் விஜேஎஸ்கே கார்டு கொடுக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். கேட்டால் விஜேஎஸ் தான் அந்த மாதிரி சொன்னாராம். சமடா கோவா கேங் பயங்கரமாக இருக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரகமாக இருக்குது இந்த கோவா கேங்கில். அப்படி மொத்தமாக மாட்டிக்கிட்டாங்க, எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் விஜேஎஸ் சொன்னதெல்லாம் அல்டிமேட். இதுக்கப்புறம் எல்லாம் செட்டில் ஆகிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு, இந்த பாரு கேம் டாஸ்கில் நடக்குதா அது வேற, அதுக்கப்புறம் நீ அடிக்க போகிற, கை வாங்க போகிற, நீ அடித்து அவன் மூக்கு உடஞ்சிருந்தாலும் அவன் ராணுவ அடித்து ஊன் மூக்கு உடஞ்சிருந்தாலும் ரத்தம் வந்திருந்தாலும் ரெட் கார்டு யாருக்கோ ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க. இப்போ அவன் கேம் ஆடுறீங்க, விஷால் அவன் கேம் ஆடுறான், நீ உன் கேம் ஆடுற, ராணுவ அவன் கேம் ஆடுறான். இதில் யார் கேம் மக்களுக்கு பிடிக்கலையோ அவங்க வெளியே அனுப்ப போகிறாங்க. இதில் நீ கை கலப்பெல்லாம் பண்ணனா ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரயான் வந்து சொல்கிறான், ஏன் அப்படியெல்லாம் சொல்கிற முத்து, அப்படியெல்லாம் சொல்லாது. இவர் வந்து சொன்னார்ல மூக்கு உடஞ்சி ரத்தம் வந்துருந்தா என்னடா வருது அப்படின்னு, நீ அப்படி சொல்லாத, சென்டென்ஸ் தப்பாக ஃப்ரேம் பண்ணுற அப்படின்னு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா விபரீதமாக இருந்தா அப்படின்னு சொல்லு, எதுக்கு ரத்தம் வந்திருந்தா அப்படின்லாம் சொல்கிற. இந்த ரத்தம் வந்திருந்தா அப்படிங்கிறது வந்து இவர் தப்பாயிடுச்சான். அதுக்கு முத்துக்குமரன் சரியாக ஒரு கவுண்டர் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி சாச்சனாவை அங்கே சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து முதல்ல போனது ரயான் தான், ரயான் மேலே தான் அது தப்பு. ஸோ முதல்ல அடிக்கிறதுக்காக போய் ட்ரிகர் பண்ணுறதுல ஃபிசிக்கல் வயலன்ஸில் இறங்குறது பார்த்தீங்கன்னா இவர் தான். அவர் தான் விஜய் சொன்னார்னு நினச்சிட்டு இருக்கானே, அவனை இதை புத்திசாலி இவன் அங்கங்கே பாயிண்டாக பேசுகிறான் பயப்படல அப்படின்னு நினச்சா எப்படி எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறான் பாருங்கள், எதை வந்து எங்கே கனெக்ட் பண்ணுறான் பாருங்கள். அப்போ தப்பு பண்ணிட்டாதான் இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் கனெக்ட் பண்ணி எஸ்கேப் ஆகணும்னு தோணும். ஸோ அப்போ அவன் தப்பு பண்ணது அவனுக்கே தெரியுது, இந்த கோவா கேங்கே தெரியுறதுனால தான் ஒவ்வொருத்தன் ஒரு ஒரு மாதிரி உருட்டி அதை எப்படியாவது பூசி மூடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. முத்து சிறப்பாக தரமாக ஒரு கவுண்டரை கொடுத்தாரு. அதாவது நீங்கள் 2 பேரும் மோதி கொள்ளும் போது நீ ஏதாவது விபரீதம் நடந்திருந்தால் சிவப்பு அட்டை வாங்கி வெளியே சென்றிருப்பீர்கள் அப்படின்னு சொன்னதும் இப்போ ஓகேவா அப்படின்னா ஓகேன்றான். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதான் கொஞ்சமேனும் யோசிக்கிற அளவுக்கு ஜாக்லின் அண்டு ரயான் இருக்கிறாங்க அந்த டீமில் அப்படின்னு பார்த்தோம். இல்லை, இவங்களும் பயங்கரமாக பூசுகிற டீமாக தான் இருக்கிறாங்க. கோவா கேங்
இது வந்து அந்த கவின் கேங் மாதிரிலாம் கிடையாது. இது கோவா கேங்கு. இது வேற மாதிரியான கேங்கு. இனி வரப்போகிறவங்களை ட்ரோல் பண்ணனா இந்த கோவா அப்படிங்கிற பேரை வச்சு தான் ட்ரோல் பண்ண போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சம்பவத்தில் இறங்குறாங்க. டுபாகூர் கேங்காக இருக்குது. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.